ஏர்டெல் ஜியோ யூஸரா இருந்தீங்கன்னா என்ன மேட்டர்னா இப்ப ஆகஸ்ட் வந்துட்டு இதுல இருந்து ஒரு 3 மாசம் அதிகபட்சம் 2027 ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ரீசார்ஜ் பண்ண போற எல்லா ரீசார்ஜுக்கும் மினிமம் 12 இருந்து 15% ஹைக் இருக்க போகுது. இது அன்அபிஷியல் நியூஸா இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி அன்அபிஷியலா ஒரு நியூஸ் வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த பிரான்ச் இருந்துட்டு அந்த மாதிரி ஹைக் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த டைம் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சோசியல் மீடியால இருந்துட்டு தான் இருக்கு. இந்த 12-15% ஹைக் எப்படி இருக்கும்னா, உதாரணத்துக்கு ஏர்டெல் எடுத்துப்போமே, அதுல மந்த்லி பேக் 349 தான் மினிமம் பேக். அது 385 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது 400 ரூபாய் கூட நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன்னா 400 வந்து பெரிய அமௌண்டா இருக்கு. அதனால 389 399 நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது ஏர்டெல் மட்டுமானு கேட்டீங்கன்னா ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் இந்த 3க்கு மட்டும் தான் இப்ப அன்அபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. இன்னும் எதுதான் பிரைஸ் ஏற்ற போறாங்கன்னு தெரியுது. உங்களோட வன்மங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.